வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. மணியண்ணன் கையில் இருந்த அந்த மொய் நோட்டு வெறும் கணக்கு வழக்குகளை தாங்கிய காகிதம் மட்டுமல்ல, அது அந்த ஊரின் கௌரவத்தையும் குடும்ப உறவுகளின் பாரத்தையும் சுமந்து கொண்டிருப்பதாகவே காவியாவிற்கு தோன்றியது. மண்டபத்தின் வாசல் பந்தலில் உட்கார்ந்து அவர் நோட்டை சரிபார்த்து கொண்டிருந்த தோரணையே ஒரு தனி அதிகாரம் போல இருந்தது. முருகனின் கல்யாணம் எந்த குறையும் இல்லாமல் முடிந்துவிட்டது. பந்தி விசாரிப்பிலிருந்து பெண் வீட்டார் உபசரிப்பு வரை மணியண்ணன் முன்னின்று நடத்திய விதம் ஊரையே வியக்க வைத்தது. ஆனால் அந்த நிம்மதிக்கு நடுவே அவர் கண்கள் மட்டும் அலைபாய்ந்து கொண்டே இருந்தன. யாரை தேடுகிறார் என்பது அங்கே நின்றிருந்த மூவருக்கும் நன்றாகவே தெரிந்திருந்தது. தூணோரும் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த மல்லி மெல்ல காவியாவின் கையை அழுத்தினாள். என்னடி, மணியண்ணன் நோட்டை பாக்குறத விட நம்மளதான் நோட்டம் விடுறாரு போல இருக்கு. அந்த பார்வையை பாத்தியா? அப்படியே ஊடுருவி பாக்குற மாதிரி இருக்கு என்று கிசுகிசுத்தாள். காவியாவின் இதயம் தாளம் தப்பியது. தன் பட்டு சேலையின் தலைப்பை விரல்களால் முறுக்கி கொண்டே, ஆமா மல்லி, காலையில இருந்தே அண்ணன் முகம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. முக்கியமா கார்த்திகை தனியா கூப்பிட்டு பேசினாரே, அதுல இருந்தே என் மனசுல இனம் புரியாத பயம் வந்துருச்சு. நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறப்பவே உடம்பு நடுங்குது என்றால் குரல் தழுதழுக்க. மல்லி அவளை தேற்றும் விதமாக தோளில் கை போட்டாள். விடு காவ்யா, ஊர் உலகத்துல காதலிக்காத ஆளா இல்ல. ஆனா ஒண்ணு, உங்க அப்பா கூட பேசி சம்மதிக்க வச்சிடலாம். ஆனா இந்த செம்பலப்பட்டி சிங்கத்தை அவ்வளோ சீக்கிரம் சம்மதிக்க வைக்கவே முடியாது. வம்சத்து மானம் பரம்பரை பதன்னு அவர் எடுக்கிற வேகம் இருக்கே, அதுக்கு முன்னாடி நம்ம காதலெல்லாம் ஏமாத்திரம். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்க மெல்ல நழுவி வந்த கார்த்திக் மணியண்ணனின் பார்வை வளையத்திற்குள் வராதபடி தூணின் மறுபுறம் நின்றான். அவன் முகத்தில் வழக்கமான உற்சாகம் இல்லை. ஏதோ ஒரு பெரும் பாரத்தையே சுமப்பவனைப் போல தெரிந்தான். கார்த்திக், அண்ணன் என்ன சொன்னாரு என்று காவியா ஆவலும் அச்சமும் கலந்த குரலில் கேட்டாள். கார்த்திக் ஒரு பெருமூச்சை விட்டு தெரியல காவ்யா. என்ன தம்பி, இந்த முருகனோட விசேஷம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு விசேஷம் நம்ம வீட்டுல நடக்கணும். அதுவும் இதே மாதிரி ஊர் மெச்சு நடக்கும். ஆனா முறையா நடக்கணும்னு சொன்னாரு. அந்த முறைங்கிற வார்த்தையை அவர் அழுத்தமா சொல்லும் போது என் முதுகுல ஒரு குளிர்ச்சியான நடுக்கம் பரவுச்சு. உங்க அண்ணன் சாதாரணமா எதையும் பேச மாட்டாரு என்றான். நிலைமை இறுக்கமாவதை உணர்ந்த பாண்டி வாயில் ஜாங்கிரியை அடக்கி கொண்டே அங்கே வந்தான். அவன் வந்தாலே அந்த இடத்தில் ஒரு கலகலப்பும் அதே சமயம் ஒரு குழப்பமும் தானாக வந்துவிடும். என்ன தங்கம், எல்லாரும் இப்படி சோககீதம் வாசிச்சுட்டு இருக்கீங்க? காவியா, எதுக்கு இப்படி பயப்படுற? இந்த பாண்டி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அந்த மணியண்ணன் கிட்ட நானே போய், அண்ணன், நம்ம கார்த்திக்கும் காவியாவும் மனசார விரும்புறாங்க. இதுக்கு மேல நீங்க தான் பெரிய மனசு பண்ணி சேர்த்து வைக்கணும்னு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரட்டுமா என்று தன் மீசையை முறுக்கி வீரம் காட்டினான். கார்த்திக் எரிச்சலுடன் அவனை பார்த்து, டே பாண்டி, நீ போய் பேசினா இருக்கிற காரியமும் கெட்டு ஊரே தமுக்கடிச்சு தெரிஞ்சிருந்தா. முதல்ல அந்த வாயில இருக்கிற ஜாங்கிரிய முழுங்கு, உன் வீரத்தை எல்லாம் வேற எங்கேயாவது காட்டு. என் நிலைமை மோசமா இருக்கு என்று அதட்டினான். பாண்டி விடாமல், ஏண்டா கார்த்திக், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நம்ம ஊர்ல காதலிச்சு ஜெயிக்காத ஆளா இல்ல. வேணும்னா பாரு, இப்பவே போய் மணியண்ணன் முன்னாடி நின்னு, உங்க தங்கச்சிக்கும் கார்த்திக்கும் இருக்கிறது வெறும் காதல் இல்லைன்னு, அது ஒரு புனிதமான பந்தம்னு ஒரு பிட்டு போடுறேன் என்று கிளம்ப தயாரானான். காவியா பதறி போய், வேணா பாண்டியண்ண, நீங்க சும்மா இருக்கிறதே எங்களுக்கு பெரிய உதவி. அண்ணா மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் அம்மா போய் எதையும் உளரக்கூடாது. குடும்ப பகை பத்தி உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஏதாவது தப்பா நடந்தா அண்ணன் கார்த்திகை உயிரோடே விட மாட்டாரு என்று கெஞ்சினாள். அப்போது மண்டபத்திற்குள் இருந்து மணியண்ணனின் குரல் கணீர் என்று ஒலித்தது. கார்த்திக், கொஞ்சம் இங்க வாப்பா. நால்வரும் ஒரு நிமிடம் சிலையாக உறைந்து போனார்கள். மணியண்ணன் தன் கையில் இருந்த நோட்டை மூடிவிட்டு இவர்களை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருந்தார். காவ்யாவின் கண்கள் கார்த்திக்கை பார்த்து போகாதே என சொல்லாமல் சொன்னது. கார்த்திக் தன் சட்டையை சரி செய்து கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு மணியண்ணனை நோக்கி நடக்கத் தொடங்கினான். மண்டபத்தில் மற்றவர்கள் வேலையாக இருந்தாலும் இந்த 4 பேருக்கு மட்டும் அந்த நிமிடம் ஒரு யுகமாக தெரிந்தது. மணியண்ணனின் கண்கள் கார்த்திக்கின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தன. அங்கே ஒரு பெரும் போருக்கான அறிகுறியா அல்லது ஒரு புதிய பந்தத்திற்கான தொடக்கமா என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்துவிடும். காவியா தன் தோழி மல்லியின் கையை இறுக பற்றி கொண்டாள். அவளுடைய இதயம் இப்போது மேல சத்தத்தையும் தாண்டி பலமாக துடித்துக் கொண்டிருந்தது.
மணியண்ணன் சொல்லப்போகும் அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப் போடுகிறது என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. செம்புலப்பட்டி கிராமத்தின் அந்த திருமண மண்டபம் மெல்ல மெல்ல களை கட்டத் தொடங்கி இருந்தது. மேல சத்தமும் கெட்டி மேளமும் ஒரு புறம் காதை துளைத்துக் கொண்டிருந்தாலும் காவ்யாவின் மனதுக்குள் ஒரு பெரிய நிசப்தம் நிலவியது. மணியண்ணன் அழைத்த அந்த ஒரு நொடி அவளுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. மண்டபத்தின் கலகலப்பான சத்தங்கள் எல்லாம் காவ்யாவின் காதுகளுக்கு தூரமாக கேட்டன. கார்த்திக் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து மணியண்ணனை நோக்கி செல்ல செல்ல அங்கே நின்றிருந்த மல்லிக்கும் பாண்டிக்கும் கூட மூச்சு திணறியது. மணியண்ணன் அந்த ஊரிலேயே கௌரவத்திற்கு பெயர் போனவர். அவர் ஒரு முறை சொன்னால் அது வேத வாக்கு. அவர் கார்த்திக்கை நோக்கி வீசிய அந்த பார்வை இருக்கிறதே, அது ஒரு சாதாரண விசாரணையை போல தெரியவில்லை. மணியண்ணன் நிதானமாக எழுந்து நின்றான். அந்த செம்புலப்பட்டி சிங்கத்தின் முன்னால் கார்த்திக் போய் நின்றபோது உயரத்திலும் பலத்திலும் இருவருமே சளைத்தவர்கள் இல்லை என்பது போல தெரிந்தது. ஆனால் கார்த்திக்கின் கல்களில் இருந்த அந்த தவிப்பு மணியண்ணனின் கூர்மையான பார்வைக்கு முன்னால் அவனை ஒரு குற்றவாளியைப் போலவே நிற்க வைத்தது. மணியண்ணன் நிதானமாக, என்ன தம்பி, முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஊர்ல இருக்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யற, ரொம்ப களைப்பா இருக்கியோ? இல்ல மனசுல வேற ஏதாவது பாரம் இருக்கோ? கார்த்திக் தன் தொண்டையை சரி செய்து கொண்டு, இல்லைண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க கூப்பிட்டீங்களாமே என்றான் தழுதழுத்த குரலில். மணியண்ணன் மெல்ல அவன் தோளில் கை வைத்தார். அந்த கை கார்த்திக்கை தாங்கியதா அல்லது அழுத்தியதா என்பது அவனுக்கே புரியவில்லை. இங்க பாரு கார்த்திக், இந்த ஊர்ல எத்தனையோ குடும்பங்களை பாக்குறோம். சில குடும்பங்கள் கௌரவத்துக்காக சாவறாங்க, சில குடும்பங்கள் பாசத்துக்காக சாவாங்க. ஆனா எங்க குடும்பம் அப்படி இல்லை. கௌரவத்தை காக்கிறதுக்கு உயிரை எடுக்கவும் தயங்காது. இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்த நேர்ல பார்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம், யாராவது சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு வேற ஒரு அர்த்தம். தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த காவ்யாவிற்கு மூச்சு முட்டியது. தன் தோழி மல்லியின் கையை நகத்தால் கிள்ளி கொண்டிருந்தாள். காவ்யா கிசுகிசுப்பாக, மல்லி, அண்ணன் ஏதோ எசகு பிசகா பேசுறாரு. கார்த்திக் முகமே மாறி போச்சு. ஏதாவது அசவாமிதம் நடந்துருமோ? அந்த பார்வைய பாரு மல்லி, அப்படியே ரத்தத்தை குடிக்கிற மாதிரி இருக்கு. மல்லி, பயப்படாதடி காவ்யா. மணி அண்ணன் ஒருவேளை சும்மா மிரட்டி பாக்குறாரோ என்னவோ. ஆனா அவர் தோல்ல கை போட்டுக்கிற விதத்தை பார்த்தா உன்னை எனக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பாண்டி இப்போது நிஜமாகவே பதற்றமானான். அவன் வாயில் இருந்த ஜாங்கிரி கூட உள்ளே இறங்க மறுத்தது. பாண்டி, காவ்யா இங்க பாரு, நிலைமை கைமீறி போனா இந்த பாண்டி சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே பந்திப்பாய சுருட்டி எடுத்துக்கிட்டு உள்ள குதிச்சிடுவேன். அந்த மணி அண்ணன் என்ன பெரிய கொம்பனா? வேணும்னா பாரு, இப்பவே போய் என்ன கார்த்திகை விடுங்க, அவன் என் மச்சான்னு சொல்லவா? பாண்டி இப்படி வீரவசனம் பேசினாலும் அவன் கண்கள் மணியண்ணன் அருகில் இருந்த அந்த பெரிய தேக்கு மரத்தடியையே பார்த்து கொண்டிருந்தன. அங்கே மணியண்ணன் மீண்டும் பேசத் தொடங்கினார். மணியண்ணன், முருகன் கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம வீட்டு விசேஷத்தை பத்தி ஊர்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என் தங்கச்சி காவியாவுக்கு பொருத்தமான ஒரு இடத்த தேடலாம்னு அப்பா சொல்றாரு. ஆனா எனக்கு என்னவோ பக்கத்திலேயே ஒரு நல்ல இடம் இருக்கிற மாதிரி தோணுது. நீ என்ன சொல்ற கார்த்திக்? முறை பையன் ஒருத்தன் இருக்கும்போது வெளியூர்ல எதுக்கு தேடணும்? கார்த்திக்கின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. பக்கத்துல என்றால் அது யாரை குறிப்பிடுகிறார்? ஒருவேளை தன் மீதுள்ள சந்தேகத்தை உறுதிப்படுத்தி கொள்ள இப்படி ஒரு வலையை வீசுகிறாரா? அல்லது காவ்யாவிற்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை ஏற்கனவே முடிவு செய்து விட்டாரா? கார்த்திக், அண்ணன், அது பெரியவங்க நீங்க இருக்கீங்க, நீங்க எடுக்கிற முடிவுதான் சரி. மணியண்ணன் சட்டென பலமாக சிரித்தார். அந்த சிரிப்பு அந்த மண்டபத்தின் கூரையே அசைப்பது போல இருந்தது. மணியண்ணன், பயப்படாத தம்பி, முறையா வர எதையும் நான் தடுக்க மாட்டேன். ஆனா மறைமுகமா வர எதையும் நான் மண்ணுக்குள்ள புதைக்காம விட மாட்டேன். இது எச்சரிக்கை இல்லை, ஒரு அண்ணனா நான் சொல்ற உண்மை. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம தோட்டத்து வீட்டுக்கு வா, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாம 2 பேரும் மட்டும் தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் சொல்லிவிட்டு விறுவிறுவென நகர கார்த்திக் அப்படியே சிலையாக நின்றான். மணியண்ணன் கொடுத்தது அழைப்பா அல்லது ஒரு அபாய எச்சரிக்கையா? பாண்டி மெல்ல கார்த்திக் அருகில் வந்து, என்னடா மனுஷன் சிரிச்சிட்டு போறாரு, ஒருவேளை நமக்கு சாதகமா இருக்குமோ? ஜாங்கிரி கொடுத்தது வேலை செஞ்சிருச்சோ என்று கேட்க கார்த்திக் அவனை எரிச்சலோடு முறைத்து பார்த்தான். கார்த்திக், டே பாண்டி, இது சாதகமா இல்ல பாதகமானு சாயங்காலம் தோட்டத்து வீட்டுக்கு போனாதான் தெரியும். காவ்யா, நீ கவனமா இரு. அண்ணன் ஏதோ ஒரு பெரிய முடிவோட இருக்காரு. தோட்டத்து வீடுங்கிறது நம்ம ஊர்லயே ரொம்ப தனிமையான இடம். அங்க எத்தனையோ பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு.
இன்னைக்கு என்னோட முடிய போகுதோ என்னவோ. கார்த்திக் அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறினான். காவ்யாவுக்கு தலை சுற்றியது. மண்டபத்தின் தூணில் சாய்ந்து கொண்டு, எல்லாம் அந்த சாமிக்கு தான் தெரியும் மல்லி. சாயங்காலம் கார்த்திக் தோட்டத்துக்கு போறாரே, அண்ணன் அங்க வச்சு என்ன செய்வாரோ. ஒருவேளை கார்த்திக் அங்க வச்சு ஏதாவது பண்ணிட்டா நானும் உயிரோட இருக்க மாட்டேன் மல்லி என்று கதறத் தொடங்கினாள். முருகன் கல்யாண கொண்டாட்டம் ஒரு முடிவுக்கு வந்தாலும் செம்புலப்பட்டி தோட்டத்து வீட்டில் ஒரு பெரிய புயல் கிளம்பப் போவதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கின. அந்த புயலில் இவர்களின் காதல் கரை சேருமா அல்லது சிதைந்து போகுமா? தோட்டத்து வீட்டின் விளக்குகள் எரியத் தொடங்கின. அங்கே காத்திருந்தது மரணமா அல்லது மனக்கோலமா? இந்த கதையோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.